எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது எக்ஸிபிஷன் போட்டா முதல்ல ஆளா ஷாப்பிங்க்கு வந்துடுறது. ஏன்னா இங்க வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். தோடுல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே. அதுவும் ஹோம் டெக்கார்லாம் இங்க சூப்பர் சூப்பரா கிடைக்கும். உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. விநாயகர் அழகா இருக்காரு. ஸோ நிறைய பேர் என்னோட தோடெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறீங்களே. நான் இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் பிக் பண்ணுவேன். இது பெரிய இவ்வளோ அழகாக இருக்கு. அது அழகாக இருக்குல்ல. எனக்கு அந்த டோர் டைப் பிடிச்சி. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நீ இதுனா அந்த டோர் டைப் எவ்வளோ சொன்னாங்க? 3 lakhs. 3 lakhs ஒன்லி. சரி ஒன்லி தானே, பேக் பண்ணுங்க. அக்கா அதை பேக் பண்ணுங்க. ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா நீ செய்யாத. பேக் பண்ணுன்னு சொன்னா நீ சந்தோஷப்பட்டல, எனக்கு அதான் வேணும். இது ஏதோ செந்தில் காமெடி மாதிரி தெரியுது. எல்லாரும் என்ன காமெடின்னு மறந்துட்டான். வருது கொஞ்சம் கொஞ்சமா. விசிட்டிங் கார்டு எடுத்துட்டா எப்படியும் அந்த 3 லட்ச ரூபா வாங்குறது தான் அடுத்து ஐடியா பண்ணுவான்னு நினைக்கிறேன். அடுத்த 6 மாசம் உழைக்கிறேன், அதை வாங்குறேன். வாங்கி தரியா? என்ன அது? உண்டியல். முடியல. அழகா இருக்குல்ல. இது உடைக்க வேணாமா, கீழே அப்படியே ஓபன் பண்ணி காசு எடுத்துக்கலாமா. ஓ, திருப்பி திருப்பி ஃபில் பண்ணலாம். டெக்கார் மாதிரியும் இருக்குல்ல. உண்டியல்னு இப்படி பார்த்தாதான் தெரியுது. சரி, அப்ப நான் இதை வாங்கி கொடுத்துட்றேன். நீ வந்து உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருப்பியா? நான் திறந்து திறந்து எடுத்துப்பேன். ஓகேனா வாங்கி கொடுக்குறேன். டீலுக்கு ஓகேனா வாங்கி. சரி, நானா டெய்லி 1 ரூபாய் தான் இதுல போடுவேன். ஓகே, பரவாயில்ல. டெய்லி 1 ரூபான்னு போட்டா கூட 2 வருஷத்துல இந்த காசை நான் எடுத்துருவேன். 2 வருஷம் எப்படா சேர்த்து என்னடா வாங்குவேன்னு அந்த அக்கா சிரிக்கிறான். சொல்லுவோம் மாமா, அதெல்லாம் பண்ண மாட்டோம், நிறையவே போடுவோம். ஓ, அவங்களுக்கு தான் லாபம் இதை வாங்கினா. அப்போ எப்படி நம்ம ராஜதந்திரம்? நல்லாதான் இருக்கு ராஜதந்திரம். அதெல்லாம் சும்மா ஹோம் மாட்டிக்கிறது அழகா. புதுசா ஏதாவது கலெக்ஷன் வந்துச்சாக்கா? இது பிக்கில இப்ப வந்த கலெக்ஷன் தான் சார். அந்த எலிஃபென்ட்டும் அழகா இருக்குல்ல. அது கியூட்டா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. அவளும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கேன். நான் உங்க ரொம்ப பெரிய ஃபேன். நானும் இன்ஃப்ளூயன்சர் தான். இப்ப உங்க அளவுக்கு இல்ல, கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கலாம். கண்டிப்பா. குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருந்தா இந்த கடையை மொத்தமா வாங்கியிருப்பேன். நல்ல வேலை எங்க மாமனார் தப்பிச்சிட்டாரு. இப்ப நீ மாட்டினியே. சோபி, உனக்காக ஒரு அழகான பொம்மை பார்த்து வச்சிருக்கேன். என்ன பொம்மை? இங்க வாயேன். அப்படியே கீழே பாருங்க. இதுவா? அழகா இருக்குங்க. நீயே சொல்லு, சூனியர் பொம்மை மாதிரியே இல்லது. இதை வாங்கி வாசல்ல மாட்டினா எப்படி யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. இது பில்லி சூனியம் வைக்கிற வீடு போல இருக்கு. திஷ்டி பொம்மை. நீ வாங்கி உன் பக்கத்துல வச்சுக்கோ. நான் என் பக்கத்துல தூங்க வச்சுக்க போறேன். உன் ரூம்ல வச்சுக்கோ, உன்னோட கேமிங் ரூம்ல. உனக்கு எனக்கு நல்லா பண்ண ஓடிடுவான். கொக்கு இருக்கு, பார்த்து மீச்சிட போறீங்க. அது ஆல்ரெடி மீச்சி செத்து கிடக்குற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. எப்படி சொல்றா? சுடுதுடா. மெட்டல்னா அப்படிதான் இருக்கும். ஜோடியா இருந்தா சூப்பரா இருக்கும்ல. நீயும் நானும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆன்டிக் பீஸ். எவ்வளோன்னு கேளு. எப்படியா யானை வேலை குதிரை வேலை கொக்குக்கு சொல்லுவாங்க. அதனால போவோம். ஃபோன்ல இருக்காரு, அவரு தான் நினைக்கிறேன். கௌதம் அந்த மூஞ்ச பார்ப்பாங்களாங்க. அப்படியே இந்த மூஞ்ச பார்த்தா இதை பார்க்க மாட்டாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்க இது தூக்கு பார்ப்போம். இதுவும் வேணும். அப்படியா?
செம்ம வெயிட்டு. பிராஸா? பிராஸ், பியூர் பிராஸ். நீ தூக்கி பாரு. என் கைக்கு வந்தோன்னே ரொம்ப சின்னதாயிடுச்சு. வெயிட் இல்லையா உனக்கு? ம். எனக்கு இந்த கணம் கணக்குது. ஐயோ உடைச்சிடாதடா. தமாஸ். தமாஸ் உனக்கு தான் ஆயிருக்கும் போட்டு இருந்தீங்கன்னா. போடலாம் மாட்டேன், நான் பயமுத்துறதுக்கு தான் அப்படி பண்ணேன். அந்த ஒட்டகம் நல்லா இருக்குல்ல? எங்க? அதோ எங்க? அங்க கார்னர்ல லெஃப்ட் சைடு. ஆமா. இந்த கண்ணாடியும் அழகா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? வாங்க போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா அப்படியே நீ யூஸ் பண்ணணும்னு நினைச்சி அந்த மாதிரியே யூஸ் இது நீ பண்ணி. யூஸ் பண்ண அந்த கன்சோல் டேபிள் வாங்கியிருக்கோம்ல, அது மேல சென்டர்ல வச்சா சூப்பரா இருக்கும்ல. இதுல எதுங்க மேக்கப் செட்லாம் வைக்கவா? மேக்கப் பாக்ஸா வச்சுக்கலாம், இல்லனா நம்ம கீ பாக்ஸா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா மாத்திரை போட வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். நம்ம யூஸ் வாங்கி பண்றோம். கொடுத்தா போதும். அதானங்க? அதேதாங்க. நல்ல வேற கடைக்காரர் இல்ல. லஞ்ச் பிரேக்ல கரெக்டா கூட்டு வந்திருக்கான் இவன். ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை பத்தி தெரியாத உன் பொண்டாட்டியா குடும்பம் நடத்துறேன்னு. உனக்குலாம் ஆனா மனசாட்சியே கிடையாது. நீ வாங்கி தர மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. எப்படி அந்தர் பெல்ட் அடிச்சா பாத்தீங்களா? இது மேல என்ன வைப்பீங்க? ஃப்ளவர் பாட், பிளான்ட் பாட். இந்த ஏர் பியூரிஃபையர்லாம் பண்ணோம்ல, அந்த மாதிரி பிளான்ட் வைக்கலாம்ல? நிறைய வைக்கலாமே. நேச்சுரலாவே ஏர் பியூரிஃபை ஆகும். டேய் டேய், ஷாப்பிங்க்கு பண்ணான்னு கூப்பிட்டு வந்தா கடைக்கார் இல்லாத சமயத்துல கடவுளை போட்டு காத்து வாங்கிட்டு இருக்கேன். நீ 10 நிமிஷத்துல வாங்கிட்டு போனா பரவாயில்ல, 2 மணி நேரம் ஆக்குவ. அதுக்கு காத்து வாங்கிட்டா இன்னும் ஒரு 1 மணி நேரம் நடக்க முடியும். என்ன கொஞ்சம் ஃபேனை இங்கே வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என் ஹைட்டுக்கு நான் இங்க வாங்க வேண்டியதா இருக்கு. கடைக்கார் வந்து யாரா நீங்க வெளில போங்கடா நம்ம அந்த கண்ணாடியை விசாரிப்பேன். அதுக்காக வெயிட் பண்றோம் என்ன பண்ணி அப்படின்றோம். பாத்தீங்களா மக்களே, விசாரிப்போன்னு தான் சொல்றான், வாங்கி தருவேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆமா, அவர் அந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி 3 லட்சம் நான் எங்க போவேன்? சோபி, இந்த மாதிரி நீ வச்சிருக்கல்ல? வச்சிருக்கேனே. ஆனால் வந்து பிளைன் ஒயிட்ல. ஆமா, எனக்கு அது மாதிரி பிளைனா தான் சில இதெல்லாம் பிடிக்கும். அச்சா, உனக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா? என்ன ஊன்ட்டு திரும்பிக்கிட்டே போறீங்க? வாங்க ஒரு ரவுண்ட். நிறைய இருக்கு, உள்ள போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். அந்த பவுல்ல எனக்கு சாப்பாடு போடுறியா? எது? இதுவா? பெருசா இருக்கு. ஆமா, நீ சாப்பிடுற இவ்வளோன்னு சாப்பாடுக்கு இதுதான் சட்டியில மாடு கழனி தண்ணீர் குடிப்பது போல். அவனுக்காக எல்லாம் வந்து நீங்க நிறைய தரேன்னு எல்லாம் சொல்றாங்க, நீ என்னன்னா நான் கம்மியா சாப்பிடுறேன். அது நான் இவ்வளவு க்ளோஸ் அப்ல பிளேட்டை வைக்கிறதுனால பெருசா தெரியுது. அவன் இவ்வளவுக்கு மேல சாப்பிடுறதே இல்லை. அடிக்கடி சொல்லுங்கன்னு. நான் வேணா அடுத்த வாட்டி உனக்கு சாப்பாடு வைக்கும் போது அது என்ன சொல்லுவாங்க, வெயிட் மிஷின்ல வச்சு அளந்து அளந்து வீடியோல காட்டுறேன். இதுல உனக்கு ஏதாவது பிளேட்ஸ் ஏதாவது சாப்பிடுறதுக்கு அது மாதிரி தேவைப்படுமா? அதான் எனக்கு வந்து இங்க பாருடா, நீயும் நானும் இங்க நான் என்னோட சிப்ஸ் போட்டுப்பேன், நீ அங்க உன்னோட சிப்ஸ் போட்டுக்கலாம், நடுவுல டிப் வச்சுக்கலாம். நல்லா இருக்கே ஐடியா. இது ஆமா பாஸ், நான் தட்டு கழுவுறது கூட ஒரு தட்டு தான் கழுவுவேன். நீயே கழுவிடுவ அப்போ. அப்பாடா, எனக்கு அந்த வேலையும் இல்ல. இங்க உனக்கு இட்லி, எனக்கு இங்க இட்லி, இங்க நடுவுல சட்னி. சூப்பர். இதெல்லாம் 350 வரும். டிஸ்கவுண்ட் போக 300 வரும். பாண்டா ஸ்மைலி ஃபுட்பால் வந்து 400 வரும், டிஸ்கவுண்ட் போக 350 வரும். அதெல்லாம் இண்டோரா? ஆமா, இண்டோர். நான் வாங்கி கொடுத்த புளி இருக்கு. புளியை மட்டும் எங்க போனாலும் விட மாட்டீங்களே நீங்க. ஆனா நான் இது அவுட்டோர்ல போட்டு புளி செத்து போச்சு.
கௌதம் இங்க பாரு டாகி. நைஸ்ல. ஒண்ணுதான் இருக்குன்னு சண்டை போட மாட்டானுங்க. 2 இருக்கணுமே. இந்த கலெக்ஷன் சூப்பரா இருக்கு இங்க பாரு. கலர்ஃபுல்லா. எங்க போடுவீங்க அதை? எங்க வேணாலும் போடலாமே. இங்க பாரு பம்கின். பெட்ரூம்ல பெட் பக்கத்துல போகும். இது சூப்பரா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எவ்வளோண்ணா? 800. டிஸ்கவுண்ட் போட்டு 750. நிறைய எடுத்தா கம்மி பண்ணுவீங்களா இன்னும்? 50 கம்மி பண்ணிக்கலாம். இவர் பார்கெயின் பண்ணுவார். நீங்க வந்தீங்கன்னா இங்க வாங்குங்க. மாத்தியாரே ஃபர்ஸ்ட் பிளட். எது 2 வாங்குனீங்க? இதோ இது 2. என்னன்னா ஒன்று வந்து பிளாக்ல ஃப்ளோரல், இன்னொன்று வந்து ஃப்ரூட்டி, அந்த சிட்ரஸி ஃப்ரூட். ரெண்டுமே சூப்பராக அந்த சம்மர் வைப்ல. அதனால ஃபியூச்சர்ல வைங்க, நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஃபியூச்சர்ல சௌபி மினி விலாக்ஸ்ல வரும். ஆமாம், காலையில் மினி விலாக்ஸில் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருக்கு. நான் எப்போவுமே மேட் செக்ஷன் வந்தால் நின்று பார்ப்பேன். இந்த கார்பெட்லாம் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. அந்த புளி மட்டும் இவனை பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் இந்த வாட்டி எல்லா கலெக்ஷனுமே செம்மையாக இருக்குது. பர்டிகுலராக நாங்கள் வாங்கின கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. அதில் தான் சர்வ் பண்ண போறீங்களா? அதில் தான் சர்வ் பண்ண போறீங்க. இதில் உனக்கு என்னத்தை நான் சர்வ் பண்ணுறது? கனடா ஃப்ளாக் மாதிரி இருக்கு. அந்த லீஃப், மேப்பிள் லீஃப். இங்கே ட்ரே உள்ளலாம் இந்த மாதிரி டிசைன் வச்சு அழகாக இருக்கு. சப்பாத்தி இது உள்ள வச்சுக்கிறியா? பம்கின் மாதிரி இருக்குல்ல, அது அழகா. நைஸ், சூப்பரா இருக்கு. ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. சூடு இருக்குமா? சாஃப்டா இருக்கு. ஸ்மால் கேர்ள் டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போறேன். வா, வேணாம். வேணாமா? வா போலாம். வா, ஷாப்பிங் பண்ணுவோம். தண்ணி அங்க கூட இருக்கு. வேணா எனக்கு தண்ணி வேணாம். நான் 2 நாள் தண்ணி இல்லாம சுத்துவேன். வா போலாம். இதுதாங்க வீடியோவா எடுத்தா பிடிவாதம் பிடிப்பா. சரி, எனக்கு தான் தண்ணி தான் எடுக்குது. வா குடிக்கலாம். எப்படி போனா பாருங்க, இவன் தண்ணி குடிக்காம இருந்தாலும் எடுத்துருவான். நம்ம மயக்க மாட்டோம். இந்த அக்னி வெயில்ல உனக்கு இந்த ஷாப்பிங் தேவையா? கூலிங்கா இருக்கா? கூலிங்கா நான் சோடா வாங்கினா மனசாச்சே எல்லாமே சுட சுட காஃபி கேட்குறேன். வெயில் முள்ளால எடுக்கணுமா? சூடுக்கு சூடு குடிக்கிறேன். ஆக்சுவலா சூடுக்கு சூடு தான் குடிக்கணும் தெரியுமா? அப்பா அவங்களோட கூலிங்கான சோடா. இன்னும் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கல, அதுக்குள்ள 1 கிலோமீட்டர் நடந்திருக்கனே, அதுக்கு வேணும்ல. வெயில் அடிக்கிற வெயில்ல மேடம் சாப்பிடாம நல்லா நல்லா சொல்லுங்க. கரெக்டா நீங்க அப்ப கடை வச்சிருக்கீங்க. பொருளை வைக்கிறத விட ஃபுட்டு விற்கலாம். சொல்லுங்க. மாஸ்டர் பிளான். ஷாப்பிங்னு இந்த பக்கம் போயிட்டேன், இந்த பக்கம் போயிட்டேன். பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்புறமா பொல்லமா போய் நல்லா சாப்பிட்டு எனர்ஜியா ஆல்ரெடி வாங்கிட்டேங்க்கா. எல்லாம் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்தந்த கடையிலே வச்சுக்க சொல்லியிருக்கேன். வாங்கி முடிச்சோன்னே 4 கடையிலையும் போயிட்டு அப்படியே தூக்கிட்டு கார்ல எப்படி செட்டு சேர்க்கிறான் பார்த்தீங்களா? எனக்கு இது தேங்க்ஸ்க்கா. சியர்ஸ். சுட சுட காஃபி குடிக்கிறாங்க 40 டிகிரி வெயில்ல. நல்லா இருக்குன்னு வேற சொல்றான். வேணுமா? அம்மா லெமன் சோடா எதமா இருக்கு. மொத்தமா பேக் பண்ண சொல்லிடுவான். நிஜமாவா? பாத்தீங்களா மூஞ்சில சந்தோஷத்தை? எனக்கு இது வாங்கிதா. அங்க பெருசு காமிச்சேன், பெருசு வேணாம், எனக்கு சின்னது.
சிவன் பார்வதி. அதுக்கு பதிலா இதை வாங்கிக்கிறியா? ஏன்? இதுல பாருங்க எல்லா மூஞ்சும் இருக்கு. உங்க மூடும் அப்படித்தானே, சிரிப்பு, அழுக, கோபம். அது நீ. இப்போ மூஞ்சு அப்படியே இருந்துச்சு. சிரிப்பா? ஓகே, சிரிப்பு இங்க. சிரிப்பு இப்போ சரிங்க. பின்னாடி பின்னாடி. கரெக்டாக எடுத்துட்டேன். எனக்கு பொருள் வாங்கி கொடுறேன்னு என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கு. அயோத்தி ராமர். இந்த டேடிக்கு வாங்கி கொடுத்துரு. அயோத்திக்கு போகணும்னு. இது பிராஸா? ஆமாம்மா, பிராஸா வெயிட்டே இல்லை. இது வந்து வடநாட்டு பிராஸ். வடநாட்டு பிராஸ். இந்த விநாயகர் அழகா இருக்கு பாரு. விநாயகரா? ஒரு மாதிரி க்ரீனிஷா ஆக்சிடைஸ் ஆகிருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா ஆன்டிக் பிராஸ் பிடிக்கும். ஆன்டிக் பிராஸ் வித்தியாசம் உனக்கு காட்டுறீங்க பாரு. நீ சொன்ன அந்த பச்சை விநாயகர் எவ்வளோ தெரியுமா? 1.5 லட்சம். 1.26. இங்கே பாரு, இது நார்மல் ஸ்டாச்சு, இது நார்மல் பிராஸ் இப்படி இருக்கும். ஆன்டிக் ஃபினிஷ் பாரு. கௌதம், நான் இந்த பாவை விளக்கு தான் ரொம்ப நாள் இப்போ நீ வாங்கிட்டு ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடும். 50 வருஷம் நான் இருக்கணுமே அதை பார்க்க. அதான் ஆக்சிடைஸ் ஆகும். இங்கே பாரு, என் ஃபேவரட் ஸ்டாச்சூஸ்லாம் இங்கே இருக்கு. கருடன். 49,000 கருடன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்டது. எனக்கு பிடிச்சது எல்லாமே இருக்கீங்க. ஏலகிரியில் தங்கக்கோட்டை இருக்குல்ல, ஆமாம், அதில் கொடுக்கறதுக்காக செஞ்சது டைப். அதில் செஞ்சதில் அது நாங்கள் கொடுத்து தான். ஏலகிரியில் இருக்க மொத்த பிராஸ் எங்கள் தான். ஒரு 3 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அதில் செஞ்சதுக்காக செஞ்சது இது. அது வந்து பாவை விளக்கில் வந்து வித்தியாசமான பாவை விளக்கு என்னென்னா அர்த்தநாரீஸ்வரர் பாவை விளக்கு அப்படின்னுவாங்க. அது பார்க்க முகம் வந்து அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது என்ன ப்ரைஸ் வரும்? அது அந்த பீஸ் வந்து நாங்கள் இது விற்கிறது வந்து 45,000 ரூபா. அது அவருக்கு பெரிய சைஸ் வரைக்கும் செஞ்சு கொடுத்தேன். அழகா இருக்கு. அந்த திருச்சியில் இருக்குல்ல, திருச்சி ஏர்போர்ட்ல. ஆமா ஆமா, அந்த பெரிய பாவை விளக்கு. ஆமா ஆமா ஆமா, பார்த்துருக்கேன். அதுவும் எங்களுக்கு தான், நான் கொடுத்தது தான். என்னை வந்து அதை கேட்டதுக்கு நீ ஒரு தடவை தூக்கி காட்டு, நான் வாங்கி கொடுக்கறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். உடனே அவங்க வந்து எடுத்து தரேன்னு போயிருக்காங்க. பார்த்துடலாம்டா. நீ கொஞ்சம் கிட்ட வா. நீ கிட்ட போ. ஏன் என்னாலே தூக்க முடியாதுன்றீங்களா? ஐயோ, உங்க பாடி வெயிட்ட பார்த்தாலே தெரியும். செம்ம வெயிட்டா இருக்கு. செம்ம வெயிட்டா? செம்ம வெயிட்டா இருக்கு. ஓ, ஆனா செம்மையா இருக்குடா பார்க்க. கௌதம் அழகா இருக்கு. கௌதம், இது இந்த ஃபினிஷ் ஆனா இந்த ஃபினிஷ், கோல்ட் ஃபினிஷ் பண்ணினா கோல்ட் ஃபினிஷ் பண்ணிருக்கோம். இந்த ஃபினிஷே அழகா இருக்கு. நல்லா இருக்கா? பா, என்னமா இருக்கு தெரியுமா பார்க்க. அப்பா, தூக்கிட்டேன்டா. போட்டுருவேன். போட மாட்டேன். எவ்வளவு கான்பிடண்டா இருக்காரு பாரு, நீ போட்டுருவேன். கவலைப்படாதீங்க, போட்டாவது நான் வாங்கிட்டு போயிருக்கேன். இல்ல இல்ல, போடுறதுன்னு இல்ல, அது கீழே வந்தா உடையிற பொருள். அது அவரு அதுக்கு பயப்பில்ல, உன் கால் உடைஞ்சிரும்னு நினைச்சிருக்க. ஏன் அசிங்கமா போச்சு குமார். இது லினன் சில்க். இது லினன் சில்க் ஹேண்ட்லூம். that one banana cotton sarees. அந்த banana fiberல. banana picture, banana fiber like. இது चंदेरी sarees. இது चंदेरी. இது மதுபனி painting, world famous Bihar la special traditional madam like. This is painting no. Bihar la special. All varieties munga silk है, bamboo sarees है. எல்லா சாரியுமே இருக்கும். எனக்கு இந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல பாரு, அங்க அந்த பிங்க், அந்த ப்ளூ, அந்த ப்ரௌன், 3 கலருமே செமையா இருக்கு. எல்லோவும் சூப்பரா இருக்கு. நைஸ்ல. உனக்கு எந்த கலர்லாம் பிடிச்சிருக்கோ பக்கத்துல வச்சுக்கோ. அதுல இருந்து நீ சூஸ் பண்ணுவ. அந்த பிங்க், அந்த ப்ளூ கொடுங்க. மூணுமே கேமரால செமையா இருக்கு. நேர்லயே அழகா இருக்கு. நீ என்ன கேமரால அழகா இருக்குன்ற? சூப்பரா இருக்கு. இப்போ 3மே எடுத்துக்கலாமா? எவ்வளவு இது? பிரைஸ் இவ்வளோ? 1500. நான் நிறைய வாங்கினா நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி தராராம்ப்பா. ஓகே.
நிறைய 3-4 பீஸ் வாங்கினா 1000 rupees ஹோல்சேல் பிரைஸ் ஹோம் ப்ராடக்ட் நல்லவரா இருக்காரு. வந்தீங்கன்னா அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா செகண்ட் நாலாவது ஸ்டால் கடை. நம்பர் 4 கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்த லினன் கலெக்ஷன் செம்ம வைப்ரண்டா இருக்கு. சம்மருக்கும் உனக்கு நல்லா இருக்கும். அங்க பாருங்க அந்த ப்ரௌன்ல இருந்து அப்படியே அந்த 3 கலர் அப்படியே அதை பார்த்து தான் வந்தேன். இங்க பார்த்தா இங்க ஃபுல்லா கலர் கலரா இருக்கு. 14-15 கலர்ஸ் இருக்குது. கலர் கோட் 14 கலர் 15 கலர். மூணுமே நாலுமே ப்ரௌனு இது வாங்கி எங்கெங்க போடுவீங்க? எங்கேயோ போடுறேன்ப்பா. ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஏன்பா இப்படி பண்ற? சும்மா வீட்ல இருந்தா எனக்கு பிடிக்காது. நான் யாருக்காவது கிஃப்ட் பண்றேன் ஒண்ணு. கிஃப்ட் பண்ணி ஏதோ அக்கேஷன்னா பரவாயில்ல. அக்கேஷனுக்கு நான் வச்சு கிஃப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதே ஒரு 4 பேர் தாங்க. பாரு அவர் எடுத்து வச்சுட்டாரு. சரி 2 நீ வாங்கி கொடு, 2 நான் எனக்கு தான் செல்ஃபா கிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் வேணும். வாங்கி கொடுத்தா நான் தான் வாங்கி தருவேன். அப்ப 4 தான் எனக்கு வேணும். 4 பேக் பண்ணிடுங்க. இவ்வளோ இன்னைக்கு ஃபுல்லா வேலைக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க வேலை பார்த்தா? நான் இப்ப இங்க ஒர்க் பண்ண எனக்கு எவ்வளவு சம்பளம் சேலரி கொடுப்பீங்க பர் டே? எனக்கு அப்படிலாம் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டீங்களா? அவர் மட்டுமே அவரே பார்த்து பாரா. நீ வேலைக்கு கூட வர வேணாம். பாரு அப்ப ஒழுங்கா பே பண்ணு. தேனாம்பேட்லி ஷாப் இருக்கா? திருவள்ளுவர் சிலை. ஓ தேனாம்பேட் திருவள்ளுவர் சிலை மே ஷாப் இருக்கு. ஓகே. அது அதர்வைஸ் மால் ஃபோரம் மால் இருக்கு, வெள்ளச்சேரி கிராண்ட் மால் இருக்கு, ஒரு ஷாப் மரீனா மால் இருக்கு. எல்லா மால்க்கு பர்மனன்ட் ஷாப் இருக்கு. ஷாப் பேரு SN சாரி ஹேண்டில். SN சாரி ஹேண்டில். ஓகே. தட் நை இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். சென்னையில இல்லாதவங்க கேட்டு வாங்கிருங்க. 9798320207. இந்த நம்பர். 4 சாரி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். போலாமா? ஓ சாரி. 4 சாரி அப்படியே 5 சாரியா எடுத்துட்டு போலான்னு பிளான் போட்டுருக்கேன். அது ஒட்டிட்டு இருந்தது. 5வது பொருள். ஏய் என்ன கனெக்ட் பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா. இங்க 1 2 3 அங்க 2 5. ஓ இது 6வது. ஒண்ணுதான் சார் வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஆக்கா? இந்த கடை என்ன விலைன்னு சொல்லுங்க வாங்கிடுவாரு. படத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, உனக்கு என்னடா ஃபீலிங், எனக்கு தான் ஃபீலிங். அந்த மாதிரி தான். சார் 2 வாங்கினா நானும் சந்தோஷமா இருந்திருக்கோம்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். ஸோ கைஸ் என்னோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு தேவையானது இப்போதைக்கு வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த சந்தைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட டீட்டெயில்ஸ்லாம் வைக்கிறோம். இது ஒரு 10 நாள் நடக்க போகுது. கண்டிப்பாக வாங்க. யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோடு உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பை பை, see you.